ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய பூண்டு, நல்ல பெரிய கைப்பிடி அளவு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவு இஞ்சி, இது எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நல்லா கருவேப்பிலை நம்ம எதுக்காக அதிகம் போடுறோன்னா, நல்லா கருவேப்பிலை அதிகமாக போட்டோம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சட்னி. அது இல்லாமல் மற்றபடி சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் நம்ம கருவேப்பிலை போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். ஆனால் நம்ம சட்னியில் போடும்போது எதையுமே தூக்கி போட மாட்டோம். அதில் இருக்க சத்துக்கள் முழுசாகவே நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே சத்துக்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுடுங்க. மிக்சியில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் நான் மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இல்லை நம்ம தாளித்து சாப்பிட்டதுனாலும் சாப்பிட்லாம். தாளித்து சாப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் என் பையன் பசிக்குது அப்படிங்கிறதுனால அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லவும் நான் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டேன். நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு, சுவையாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, வெல்கம்.